அன்பார்ந்த சகோதரர்களே, கஞ்சத்தனமும் வீண் விரயமும் என்ற தலைப்பிலே அல் குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையில் ஒரு சில விடயங்களை இந்த ஹுத்பாவினூடாக நினைவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களிலும் இந்த உலகத்துக்கு தேவையான, மறுமைக்கு தேவையான அனைத்து அம்சங்களிலும் வழிகாட்டல்களை தந்திருக்கிறார்கள். அந்த வழிகாட்டல்களை யாரெல்லாம் பின்பற்றி இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ அவருக்கு இம்மையிலும் வெற்றி, மறுமையிலும் வெற்றி. அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன பேசினாலும், எங்கு வழிகாட்டல் எடுத்தாலும் அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் மாதிரி எந்த வழிகாட்டலும் இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டலுக்கு நிகரானதாக ஏனைய சித்தாந்தங்கள்ல, ஏனைய மார்க்கங்கள்ல, ஏனைய மதங்கள்ல, ஏனைய கோட்பாடுகள்ல எந்த வழிகாட்டலும் இல்லை. எனவே ஆக உயர்ந்த வழிகாட்டல் அல்லாஹ்வுடைய வழிகாட்டல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வழிகாட்டல். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வசனத்தை செவிமடுக்கின்ற பொழுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை செவிமடுக்கின்ற பொழுது, எங்களில் ஏதாவது நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டியவைகள் இருந்தால் நிச்சயமாக நான் அதனை மாற்றிக்கொள்வேன், என்னை திருத்திக் கொள்வேன் என்ற அந்த நீயத்தோடு, அந்த எண்ணத்தோடு தான் நாங்கள் உபதேசங்களை செய்மடுக்க வேண்டும். நாங்கள் யாருமே பூர்ணமானவர்கள் அல்ல. நாங்கள் எல்லோருமே, அதாவது எல்லாவற்றிலுமே தூய்மையானவர்கள் அல்ல. எனவே நாங்கள் திருந்த வேண்டிய, எங்களை திருத்திக் கொள்ள வேண்டிய நிறைய அம்சங்கள் இருக்கின்றன. அதுல இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும். இன்றைய ஹுத்பாவிலே எடுக்கப்பட்டுள்ள இந்த தலைப்பு கஞ்சத்தனம், அதே போன்று வீண் விரயம். கஞ்சத்தனம் என்றால் என்ன, வீண் விரயம் என்றால் என்ன? இந்த இரண்டை பற்றியும் அல் குர்ஆன் என்ன சொல்கிறது, சஹீஹான ஹதீஸ்கள் என்ன சொல்கிறது? என்னிடம் கஞ்சத்தனம் இருந்தால் நான் உடனடியாக என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். என்னிடம் வீண் விரயம் இருந்தால் உடனடியாக என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இன்ஷா அல்லாஹ் இந்த குத்துபாவை நானும் செய்கிறேன், நீங்களும் அதனை செய்மடுக்கிறீர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, கஞ்சத்தனம் என்றால் நாங்கள் இப்போ ஒவ்வொன்றும் நினைச்சு வச்சிருப்போம். கஞ்சத்தனம் என்றால் இதுதான் கஞ்சத்தனம் அப்படி என்று சுருக்கமாக ஒரு சிறிய விளக்கமாக சொல்றதாக இருந்தால், அவசியமான தேவையான விடயங்களுக்கு தேவையான அளவு செலவழிப்பது, இது நடுநிலை என்று சொல்லப்படுகிறது. கஞ்சத்தனமும் இல்லை, வீண் விரயமும் இல்லை. தேவையான விஷயங்கள்ல, அவசியமான விஷயங்கள்ல தேவையான அளவு செலவு செய்கிறது, இது நடுநிலை அப்படி என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று தேவையான அம்சம், தேவையான விஷயம், ஆனா தேவையான அளவு செலவு செய்வதற்கான சக்தி, பணம், செல்வம் என்னிடம் இருக்கிறது, நான் செலவு செய்ய மாட்டேன், இது கஞ்சத்தனம். தேவையான விஷயத்துக்கு தேவையான அளவு செலவு செய்ய முடியுமாக இருந்தும் செலவு செய்யாமல் இருப்பது, அது கஞ்சத்தனம். அதே போன்று தேவையான விஷயங்கள்ல தேவையான அளவை விட அதிகமாக செலவு செய்து வீணடிப்பது, வீண் விரயம் செய்வது, வேஸ்ட் பண்ணுவது, பயனற்றதாக ஆக்குறது, குப்பையில வீசப்படுறது, இது வீண் விரயம். அப்ப நடுநிலை, கஞ்சத்தனம், அதே போன்று வீண் விரயம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன ذلك கவாமா. மூமின்கள் செலவு செய்யும் பொழுது என்ன செய்வார்கள் தெரியுமா? சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயம் 67வது வசனம். அவங்க செலவு செய்கின்ற பொழுது லம் யுஸ்ரிஃபு,
வீணாக செலவு செய்ய மாட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, வீணாக செலவு செய்ய மாட்டார்கள். அப்படி என்றால் தேவையான அளவை விட அதிகமாக செலவு செய்து வீணடிக்க மாட்டார்கள். வலம் யக்துரு, வீணடிக்கிறல்ல, வீணாகப்படாது, நான் வீணரை செய்யக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு அதை பிழையாக விளங்கி ஒரே அடிக்க தேவையானவைகளுக்கும் செலவு செய்யாமல் விடவும் மாட்டார், கஞ்சத்தனம் காட்டவும் மாட்டார், செலவை குறைக்க மாட்டார். வலம் யக்துரு, செலவை குறைக்க மாட்டார். எப்படி? தேவையானவைகளுக்கு தேவையான அளவு செலவழிக்காமல் செலவை குறைக்க மாட்டார். வலம் யக்துரு, அதுதான் கஞ்சத்தனம். அந்த கஞ்சத்தனம் காட்ட மாட்டார். வகான பைன ذلك கவாமா, வீண் விரயம், கஞ்சத்தனம், இந்த இரண்டுக்கும் மத்தியில ஒரு நடுநிலையை பேணுவார். அப்படி என்று சொல்லி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே நாங்க கட்டாயம் கஞ்சத்தனம் என்றால் என்ன என்று தெரிஞ்சு கொள்ள வேண்டும், வீண் விரயம் என்றால் என்னன்னு தெரிஞ்சு கொள்ளணும். அப்பதான் நடுநிலையை பேணலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப அல்லாஹு தஆலா கூடுதலாக அல் குர்ஆனை நாங்க பார்க்கிறோம், வீண் விரயத்தை பற்றி பேசுகிறான். அதே போன்று கஞ்சத்தனம் பற்றியும் பேசுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வீண் விரயம் சம்பந்தமாக வழிகாட்டல் தந்திருக்கிறார்கள், கஞ்சத்தனம் சம்பந்தமாக வழிகாட்டல் தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு எங்கட குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எந்த அளவு விளக்கங்களை எங்களுக்கு சுருக்கமாக பார்க்க முடியுமோ அந்த அளவு நாங்க பார்ப்போம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா கஞ்சனுக்கு, கஞ்சத்தனம் காட்டுறவனுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறான். உதாரணத்தோட ஒரு செய்தியை சொல்கிறான். என்னன்னு சொன்னால், சூரத்துல் இஸ்ரா 29வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா தஜ்அல் யதக மக்லூலத்தன் இலா உனுகிக், நீங்க உங்களோட கைய களத்துல கட்டி போட வானாம். செலவு செய்யாம, உங்கள்கிட்ட பணம் ஈக்குது, செலவு செய்ய முடியும், குடும்பத்தை பார்க்கையிலும், தேவையான செலவு தேவையான அளவு செலவழிக்க முடியும். ஆனா நீங்க செலவு செய்யாம என்ன செய்றீங்கன்னு சொன்னால் அதை பிடிச்சு வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்ற உதாரணம் என்ன தெரியுமா? உங்களோட கைய கழுத்துல கட்டி கொள்ள வேண்டாம். சுப்ஹானல்லாஹ். யாராவது கஞ்சத்தனம் காட்டுறாருன்னு சொன்னால் அவர் என்ன செய்யறாரு? பார்க்கிறார், செலவொண்டு வருது, ரைட்? திடீரென்று வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தாச்சு. வெள்ளிக்கிழமையா, சனிக்கிழமையா, ஞாயிற்றுக்கிழமையா, ஏப்ரல் மாசமா, விடுமுறை காலங்களா, டிசம்பர் காலமா, பெருநாளா, சரிதானே? அல்லது திருமணமாகி புதிதா அந்தா வந்து இறங்கினாங்க ஒரு வேனுக்கு, சரிதானே? அன்பார்ந்த சகோதரர்களே, யார்ட உள்ளத்துல கஞ்சத்தனம் இருக்குமோ அவங்க பயப்படுவாங்க. அவங்க பயப்படுவாங்க. என்னடாப்பா இது, செல்லாம கொள்ளாம வந்துட்டாங்க. செல்லி வந்தாலும் அப்படித்தான், சொல்லிட்டு வந்தாலும் அதே நிலைமைதான், சொல்லாம வந்தாலும் அதே நிலைமைதான். யாருக்கிட்ட செலவு செய்ய மனம் இல்லையோ, செலவு செய்ய மனம் இல்லையோ, அவங்களோட நிலைமை, அவங்களோட உள்ளம் எப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, இவங்க என்ன பாக்குறாங்கன்னா, எங்கடா செலவை குறைக்கிறேன்னு பார்த்து கொண்டிருக்கிற நேரம், ரைட்? இவ்வளவு செலவுகள், சரியா? மனைவிக்கு ஏசி கொண்டிருக்கிற நேரம், சரியா? இப்படி மாதிரி ஒரு கட்டம் வந்தால் அதுக்கு அவருடைய உள்ளம் இடம் கொடுக்காது. ஆனா பணம் இல்லாதவரும் அல்ல, செலவு செய்ய முடியாதவரும் அல்ல, வருமானம் இல்லாதவர் அல்ல, ஈக்குது, இருந்தாலும் கொடுக்க மனசு இல்லை, செலவழிக்க மனசு இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலா தஜ்அல் யதக மக்லூலத்தன் இலா உனுகிக், உன களத்துல நீங்க வந்து உன கைகளை கட்டிக்கொள்ள வேணாம் செலவு செய்யாம, சரிதானே? அல்லாஹ் சொல்ற வார்த்தை. அதே மாதிரி அதே வசனத்துல சேர்த்து சொல்கிறான், வலா தபுசுத்ஹா குல்லல் பஸ்த்
ஒரே அடியே கையை விரிச்சுடும் வேணும், ஈக்கிற எல்லாத்தையும் கொட்டவும் வேணாம். சரிதானே? அப்படியும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப கஞ்சத்தனமும் வேண்டாம், வீண் விரயமும் வேண்டாம். நீங்க முஃமினா, நீங்க விசுவாசியா, நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நடுநிலைமையை நீங்கள் பேண வேண்டும். இதுதான் இஸ்லாத்துடைய வழிகாட்டலாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் அது வேறவா தனியாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு, சிக்கனம், வாழ்க்கையில சிக்கனம். இப்ப நீங்க கஞ்சத்தனம் சம்பந்தமாக அல்லது வீண் விரயம் சம்பந்தமாக அப்படியே பேசிக்கொண்டு போற நேரம் இதனோடு சேர்த்து இன்னும் சில தலைப்புகள் சம்பந்தப்படும். அதுல ஒன்றுதான் சிக்கனம் என்ற ஒரு தலைப்பு. அப்ப வாழ்க்கையில சிக்கனம் இருக்கக்கூடாதா அப்படி என்ற ஒரு கேள்வி வரும். ரைட், சேமிப்பு இருக்கக்கூடாதா அப்படி ஒரு கேள்வி வரும். அது இரண்டாவது தலைப்பு. இன்னொரு, அதாவது வேறவா பேச வேண்டிய, ரைட், சிக்கனம் என்ற ஒரு தலைப்பு, சேமிப்பு என்பது இன்னொரு தலைப்பு, அப்படி பேச வேண்டிய அம்சங்கள் இருக்குது. அன்பான சகோதரர்களே, சிக்கனம் என்பது வேறு, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் பின்னால சொல்லக்கூடிய வசனம் விளங்குறதுக்கு இந்த விளக்கம் தேவை. என்ன விளக்கம் என்றால், சிக்கனம் என்பது வேறு, கஞ்சத்தனம் என்பது வேறு. ஒரு ஆள் சிக்கனமா வாழ்றாருண்டா அவர் கஞ்சத்தனமா வாழ்றாருன்ற அர்த்தம் இல்லை. ஆனா சில பேர் கஞ்சத்தனத்தை சிக்கனம் நினைச்சிட்டு, கஞ்சத்தனத்தை சிக்கனம் நினைச்சிட்டு, அதுதான் நாங்க விளங்க வேண்டிய விஷயம். அதாவது அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு ஆள் தேவையான அளவு செலவு செய்கிறார். குடும்பத்துடைய செலவு, புள்ளகளோட செலவு, உம்மவாப்பட செலவு, விருந்தாளிகளுக்கான செலவு, ரைட், கல்விக்கான செலவு, பயணத்துக்கான செலவு, ரைட், இப்படி எல்லா செலவு, அதே போன்று தர்மங்கள், இப்படி எல்லாம் செலவு செய்கிறார். போதிய அளவு செலவு செய்கிறார். இப்படி செலவு செய்யறதோட எந்த செலவையும் இவர் நிறுத்திக் கொள்ளவில்லை. அங்களை கொடுக்கணுமா, ரைட், அதையும் கொடுக்குற, மனைவிக்கு செலவு அதையும் கொடுக்குற, பிள்ளைகளுக்கு செலவு அதையும் கொடுக்குற, உம்மவாப்பட செலவு அதையும் கொடுக்குற, ஸ்கூல்ல செலவு அதையும் கொடுக்குற, பள்ளிக்கான செலவு அதையும் கொடுக்குற, ரைட், விருந்தாளிகளுக்கான செலவு அதையும் செய்யற, எல்லாம் செலவு செய்கிறார். எதையுமே நிறுத்திக் கொள்ளல. சரிதானே? தேவையான செலவுகள் போதிய அளவு செலவு செய்கிறார். இப்படி செலவு செஞ்சு கொண்டே ஒரு சிறிய பகுதியை அல்லது தனக்கு கிடைக்கிற ஒரு பகுதியை சேமித்து வருகிறார். ஒன்றோ மிஞ்சினத்தை சேர்க்கிறது அல்லது ஓரளவு மிஞ்ச வச்சு சேர்க்கிறது. இது எதுல சேரும்டா சிக்கனம். கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்து என்ன செய்யற, எல்லா செலவையும் செய்வார், எல்லா செலவும் செய்வார். 150 ரூபாண்டா 100 ரூபா, 1500 ரூபாண்டா 1200 ரூபா, 10,000 வண்டா 30,000, 1 லட்சம் சொன்னா ஒரு 85,000, ரைட், 1 கோடி சொன்னா ஒரு 90 லட்சம். இப்படி செலவு எல்லாம் செய்கிறார். கொஞ்சம் மீதப்படுத்துகிறார், ரைட், மீதப்படுத்தி அதை சேமிக்கிறார். இது கஞ்சத்தனம் அல்ல, இது சிக்கனம். சரிதான் அன்பார்ந்த சகோதரர்களே? அதே மாதிரி இதே ஆள் என்ன செய்யறாருன்னா, செலவு செய்ய வேண்டியவைகளை கூட செலவு செய்யாம சேமிக்கிறார். சரிதானே? எப்படி? வைஃபுக்கு கொடுத்தா பிள்ளைக்கு கொடுக்கறதில்ல, பிள்ளைக்கு கொடுத்தா உம்மா பாப்பா கொடுக்கறதில்ல, உம்மா பாப்பா கொடுத்தா ஃபீஸ் கட்டுறதில்ல. சரிதானே? இப்படி இப்படி இப்படின்னு சொல்லி செலவு செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் போதிய அளவு செலவு செய்யாம அதை என்ன செய்யறேன்னு சொன்னால், அப்படியே செலவு செய்யாம நிறுத்தி கொண்டு என்ன செய்வார்னா அதை சேமிப்பார். இது கஞ்சத்தனம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறான். கஞ்சத்தனம் செஞ்சு சேமிப்பவர்களுக்கான எச்சரிக்கை, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. சேமிப்பு இஸ்லாத்தில் உள்ள விஷயம், ஆகுமான விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம்.
அது எப்படி சேமிக்கணும்? கஞ்சத்தனம் இல்லாமல் சேமிக்க வேண்டும் அன்பான சகோதரர்களே. ஆனா கஞ்சத்தனத்தோடு யாரு சேமிப்பை மட்டும் நாடுகிறார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு எச்சரிக்கை சொல்கிறான். என்ன எச்சரிக்கை என்றால், சூரா ஆல இம்ரான் 3ஆம் அத்தியாயம் 180வது வசனம், வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லி. அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருளால் கொடுத்த செல்வம், அந்த செல்வத்தில் யார் கஞ்சத்தனம் காட்டுகிறார்களோ அவர்கள் கஞ்சத்தனம் காட்டுவது ஹுவ கைரல் லஹும், அது அவங்களுக்கு நலவு என்று நினைக்க வேண்டாம். யாரெல்லாம் கஞ்சத்தனம் காட்டுகிறார்களோ, எதுல கஞ்சத்தனம் காட்டுறாங்க? அல்லாஹு தஆலா தந்த அருளில், அல்லாஹு தஆலா தந்த செல்வத்தில் என்ன செய்கிறார்கள்? கஞ்சத்தனம் காட்டுகிறார்கள், உலோபித்தனமாக நடந்து கொள்கிறார்கள். அவங்க நினைக்கவானாம் கஞ்சத்தனம் காட்டுவது அது நலவு அப்படின்னு நினைக்கவானாம். சில பேர் கஞ்சத்தனம் காட்டி அப்படி சேர்க்கிறது தானே, அவங்க நினைக்கிறாங்க இதுதான் ஒரு ஃபியூச்சர் பிளான், ஆக்களுக்கு ஒரு எதிர்கால திட்டம் ஒன்று இல்லை, சும்மா செலவழிச்சு போடுறது. இது யாரு? சாதாரணமாக முறையாக சேமிக்கிறவர் சொன்னா பரவாயில்லை. யாரு சொல்றவர்டா? கஞ்சத்தனமாக சேமிப்பவர் சொல்கிறார். செலவுக்கு கொடுக்கிறதே இல்லை, செலவழிக்கிறதே இல்லை, செலவழிக்க வேண்டியவைகளை கூட செலவழிப்பதில்லை, செலவழிக்காம சேமிக்கிறது. இத அல்லாஹ் கஞ்சத்தனம் என்று சொல்கிறான். இதை நினைக்கிறாங்க எப்படி என்றால், நான் எனக்கா சேர்க்கிறேன், புள்ளகளுக்கு தானே, நான் எனக்கா சேர்க்கிறேன் என மனைவிக்கு தானே, நான் எனக்கா சேர்க்கிறேன் என பரம்பரைக்கு தானே, அப்படி என்று சொல்லி இது நலவு தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், இவங்க நினைக்கவானாம், இவர்கள் நினைக்க வேண்டாம். யாரெல்லாம் கஞ்சத்தனம் காட்டுகிறார்களோ அவர்கள் நினைக்க வேண்டாம், அவங்க செய்யற அந்த கஞ்சத்தனம் அது ஹைர், சிறந்தது, நலவு, நல்லது அப்படின்னு நினைக்கவானாம் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்துவிட்டு, பல் ஹுவ ஷர்ருல் லஹும், அது அவங்களுக்கு கெடுதிதான், நலவில்லை. கஞ்சத்தனம் காட்டினா அது நலவு நினைக்கிறாங்களே, அது நலவு இல்லை, கெடுதிதான். அல்லாஹ் சொல்கிறான். கெடுதி மட்டுமல்ல, சயுத்தவகூன மா பகிலு பிஹி யௌமல் கியாமஹ், யாரெல்லாம் கஞ்சத்தனம் காட்டி சேமித்து வைத்தார்களோ அந்த சேமித்த சொத்துக்கள், அந்த சேமித்த பணங்கள், இது எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா மறுமை நாள்ல என்ன செய்வான்னு சொன்னால், அதாவது அரிகண்டமாக மாலையாக தொங்க விடுவான் கழுத்துல. அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இது 3வது அத்தியாயம் சூரா ஆல இம்ரான் 180வது வசனத்துல இத பார்க்கலாம். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, மேலும் அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்தை சொல்கிறான். சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய அருளை மறைத்துக் கொள்வார்கள். இதை எச்சரிக்கையாக சொல்றான். அல்லாஹ்வுடைய அருள்களை, அல்லாஹ் தந்த செல்வத்தை மறைத்துக் கொள்ள கூடாது. எப்படி அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்றால், அதாவது 4வது அத்தியாயம் 37வது வசனம், அல்லதீன யப்கலூன், யாரெல்லாம் கஞ்சத்தனமாக நடந்து கொள்கிறார்களோ அவங்க வயமுரூன நாஸ பில் புகுல், அவங்க மட்டும் கஞ்சத்தனமா நடந்து கொள்றதில்ல, பிறருக்கும் கஞ்சத்தனத்தை ஏவுவார்கள். சரிதானே? வயத்துமூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லி, அல்லாஹ் அருளாக கொடுத்த செல்வத்தை மறைத்தும் கொள்வார்கள். இப்ப செலவழிக்க விருப்பம் இல்லைன்னு வைங்களே, ஒரு ஆளுக்கு செலவு செய்ய விருப்பம் இல்லை, அவருக்கு தேவைன்னா அவரு கொஞ்சம் பிடிச்சு கொள்ளணும், ரைட்?
ஏலா நான் தான் செலவு செய்யறதில்லை, இதுக்கெல்லாம் நான் செலவு செய்ய மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா இருப்பார். பிடிவாதமாக இருக்கிறவர் என்ன செய்வார் என்றால், அவரோட சேர்த்து இப்ப அவர் அவர் தனிப்பட்டு போறாரு. இவருக்கு என்னன்னா அடுத்தவனும் என்ன செய்யக்கூடாது, அதாவது செலவு செய்யக்கூடாது. இவருக்கு ஆசை என்ன, என்னைய மாதிரியே அடுத்தவனும் ஆகும். நான் செலவு செய்யறதுல தானே, அடுத்தவனையும் செலவு செய்ய விடக்கூடாது. என்ன செய்வான்டா, கஷ்டத்தை பேசுவான். சரிதானே, பைத்தியமா இதுக்கெல்லாம் கொடுத்து இதுக்கெல்லாம் செலவழிச்சு கொண்டு எங்களுக்கு எவ்வளவு தேவை, எங்களுக்கு வேற தேவை இருக்குது, எதிர்காலத்துக்கு எவ்வளவு தேவை, சரியா? அப்படி என்று சொல்லி என்ன செய்வாங்கன்னா, மக்களா செலவு செய்யாமல் இருக்கிறதுக்கு இவன் என்ன பிளான் பண்ணினானோ அதை அப்படியே பிரச்சாரம் செய்வான். அடுத்தவங்கள்ட்ட சொல்லுவான், பைத்தியமா சரி கொடுத்துடவானம், உங்களுக்கு இல்லாம போகும். ரைட், அவங்க அப்படித்தான், அவங்க சொல்லுவாங்க, அவங்க தேவையை சொல்லுவாங்க. உம்மா பாப்பா அப்படித்தான் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. நீ 15,000 கேட்டா 5,000 கொடு. மனைவி கேட்டா அப்படித்தான், நீ ஓண்ட பிளேன்ல நீ போ, சரியா? அப்படின்னு சொல்றது கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றான்னு பாருங்க. அல்லதீன யப்கலூன், யாரு கஞ்சத்தனம் காட்டுகிறார்களோ, வயமுரூன நாஸ பில் புக்ல், மக்களுக்கும் அவர்கள் கஞ்சத்தனத்தை ஏவுவார்கள். அது மட்டுமில்ல, வயக்துமூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபதலி, அல்லாஹ் கொடுத்ததை மறைத்துக் கொள்வார்கள். என்ன தெரியுமா, இவன் பேங்க் அக்கவுண்ட்ல கோடிக்கணக்கு காசு ஈகும், அல்லது லட்சக்கணக்கு காசு ஈகும், அல்லது ஆயிரங்கள்ல ஈக்கும். அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, தான் பட்ட ஒரு கஷ்டத்தை சொல்லி காட்டுவான். தெரியுமா, போன கிழமை ஒரு கேஸ் வாங்குறதுக்கு எனக்கு காசு இல்லை, ஈக்குது கையில இல்லை. சுப்ஹானல்லாஹ். அவர் பேசுறதுக்கு சில வார்த்தைகள் வச்சிருக்கிறாங்க, ரைட்? கையில இல்லை, காசு கையில இல்லை, எங்க ஈக்குது, அங்க ஈக்குது, ரைட்? இவ்வளவு கஷ்டம். இவனுக்கு என்ன தெரியுமா, இவன முடிவு என்ன ஆனாலும் சரி, அங்கிருந்து ஒரு 1000 ரூபாய் சரி நான் எடுக்க மாட்டேன், அவட முடிவு, சரியா? ஈக்குது, எடுக்கிறதில்ல, செலவழிக்கிறதில்ல. இதை விட கஞ்சத்தனம் உள்ளவன் என்பவனுக்கு வேற உதாரணம் தேவையில்லை. போன வருஷம் ஒரு நிலைமை வந்துச்சு. எப்படி என்றா, போன வருஷம் அல்ல, போன கிழமை ஒரு பால்மா வாங்குறது கையில காசு ஈக்கல்லப்பா. சுப்ஹானல்லாஹ். அங்க லட்சக்கணக்கு இது அக்கவுண்ட்ல. அல்லாஹ் தந்ததை என்ன செய்யறான், மறைக்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இவன் யாரு தெரியுமா, நன்றி கெட்டவன். அல்லாஹ் சொல்றான், சூரத்து நிசா 4வது அத்தியாயம் 37வது வசனம். அல்லாஹ் சொல்றான், இந்த வசனத்தை முடிக்கிற நேரம், லேசான விஷயம் இல்லை, வஅததுனா லில் காஃபிரீன அதாபம் முஹீனா. இந்த மாதிரி நன்றி கெட்டவன் இருக்கிறானே, இந்த மாதிரி நன்றி கெட்டவர்களுக்கு இழிவான வேதனையை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், கடுமையான எச்சரிக்கை. எங்க இழிவான வேதனை, எங்க சுவர்க்கத்திலையா, நரகம். மறுமை நாள்ல நரகத்தில அல்லாஹ் தஆலா இழிவான வேதனையை யாருக்கு வச்சுக்கிறான், கஞ்சத்தனம் காட்டுகின்றவர்கள், கஞ்சத்தனத்தை ஏவுகின்றவர்கள், அல்லாஹ் தஆலா கொடுத்த செல்வத்தை, அருளை, அருட்கொடையை மறைக்கின்றவர்கள், அவங்களுக்கு இவங்க நன்றி கெட்டாக்கள். அல்லாஹ் சொல்றான், காஃபிரீன் நிஅம், அருள்களை நிராகரிக்கின்றவர்கள், அல்லாஹ் கொடுத்த அருளை மறுக்கிறவன், நிராகரிக்கிறவன், நன்றி கெட்டவர்கள். இவர்களுக்கு இன்னா அஅததுனா லில் காஃபிரீன அதாபம் முஹீனா, இந்த மாதிரியான நன்றி கெட்டவர்களுக்கு இழிவான வேதனையை நாங்கள் தயார் பண்ணி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத்.
அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ரெண்டையும் தான் பேசணும். கஞ்சத்தனம், வீண் விரயம். கஞ்சத்தனத்தில் இன்னொரு செய்தியை சொல்லி நான் இன்ஷா அல்லாஹ் வீண் விரயத்தில் சில செய்தியில சொல்லி முடிச்சு கொள்கிறேன். அதாவது சஹீஹுல் புகாரில 6693 இலக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கஞ்சத்தனம் உள்ளவனும் தர்மம் செய்கிற ஒரு கட்டம் வரும். கஞ்சன் அவன் லேசில ஒரு ரூபா இழக்க மாட்டான், கொடுக்க மாட்டான், மனசு வரவே வராது. ஆனா இந்த மாதிரி ஆக்கள் இருந்து அல்லாஹ் எடுப்பான். சரிதானே? அல்லாஹ் எடுப்பான். அவங்களோட சொத்துல இருந்து அல்லாஹ் குடுக்க வைப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொல்கிறார்கள். நீங்க புகாரில எடுத்து பாருங்க, உங்களோட போன்லயும் நீங்க கூகுள் அடிச்சு பாத்தீங்கன்னா புகாரில தமிழ்ல வரும். 6693 இலக்கம். இன்னன் நத்ர லா யுகத்திமு ஷைஅன் வலா யுஅখির. நேர்ச்சை அன்பாத சகோதரர்களே, அது ஒரு தனி தலைப்பு. நேர்ச்சை இஸ்லாத்துல ஆகுமானது. யார் நேர்ச்சை வச்சாங்களோ நேர்ச்சையை கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும். மூமின்கள் நிறைவேற்றுவார்கள், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா நேர்ச்சையை பற்றி ஒரு விசேஷமான ஒரு குறிப்பை ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். என்ன குறிப்பு தெரியுமா? அது எல்லாருக்கும் இல்லாட்டிலும் சிலருக்கு உள்ள விஷயம் என்னன்னு சொன்னால், இன்னன் நத்ர லா யுகத்திமு ஷைஅன் வலா யுஅখির. அதாவது அல்லாஹ் எழுதின ஒன்றையும் அது மாத்தி விடாது. சரிதானே? இப்ப ஒரு ஆளுக்கு சோகம் இல்லை, ஒரு ஆபரேஷன், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு, ரைட், ஏதோ ஒரு தேவைக்கு நேர்ச்சை கொடுக்குறாங்க. சரி, நேர்ச்சையால ஒன்றையும் மாத்திராது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நேர்ச்சையால ஒன்றும் மாறாது. கதிர் கதிர் தான், எழுதப்பட்டது எழுதப்பட்டது தான், ஒன்றையுமே மாத்திராது. ஆனா அந்த நேர்ச்சையால ஒரே ஒரு பிரயோசனம் இருக்குது. யாராவது அந்த நேர்ச்சை வச்சவங்கல்ல, நல்லவங்களும் இருப்பாங்க, ஈமான்தாரிகளும் இருப்பாங்க. சரியா? ஒத்த ஈப்பான் கஞ்சன். சரிதானே? இது வரைக்கும் செலவழிச்சே இல்லை. வீட்டுல ஒரு டீ பிளேண்டியாலும் கொடுத்து இல்லை. சரிதானே? ஒரு சாப்பாடு நினைச்சும் பார்க்க இயலாது. ரைட்? அப்படியானவனுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? ஒரு கட்டத்தை கொடுப்பான், இறுக்கி வைப்பான். சுப்ஹானல்லாஹ், இறுக்கி வைப்பான். இறுக்கி வச்ச உடனே அப்பதான் அவர் யோசிக்கிறது, நான் என்னத்தையாலும் கொடுக்கணும், இவ்வளவு சொத்துக்கள் ஈகுதே, இவ்வளவு செல்வங்கள் ஈகுதே, இவ்வளவு பணத்தை எல்லாம் தந்திருக்கிறானே, இவ்வளவு காலம் நான் யோசிக்கல, கட்டாயம் கொடுக்கணும். என்ன? நேர்ச்சைக்கு இறங்குவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அன்பான சகோதரர்களே, வ இன்னமா யுஸ்தக்ரஜு பின் நத்ரி மினல் பகீல். யாரு பகீல், யாரு கஞ்சன், அவன்கிட்ட இருந்து, அவன்கிட்ட சொத்திலிருந்து வெளியேற்றுவதற்குத்தான் இந்த நேர்ச்சை இருக்கிறது. அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த கட்டம் வந்த உடனே தனக்கு பாதிப்பு, அல்லது தனது குடும்பத்தில் உள்ளவருக்கு பாதிப்பு, மனைவிக்கு பாதிப்பு, பிள்ளைக்கு பாதிப்புன்னு வந்த உடனே தான் கொடுக்கிறத பத்தி யோசிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். கொடுக்கிற எண்ணம் எப்ப வருது? கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்ப வருது? அவனை அல்லாஹ் போட்டு இறுக்கினா தான் வருது. அப்படி இருக்க வச்சு நேர்ச்சையை கொண்டு வந்து அதன் மூலமாக பகீல் தைந்து, கஞ்சன் தைந்து அல்லாஹ் சொத்தை வெளியெடுக்கிறான். அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே நாங்க இந்த விஷயத்துல கஞ்சத்தனம் காட, எங்கட உள்ளத்துல ஒரு துளி கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கணும். ஒரு துளி கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. இன்னும் இல்ல பல விஷயங்கள், பல செய்திகள் இருக்குது. அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப நாங்க பகீலாக நடந்து கொண்டால், கஞ்சத்தனம் உள்ளவனாக நடந்து கொண்டால், பிறருக்கு கஞ்சத்தனத்தை ஏவினால், ஒன்றுமே இல்லாதவன் போல சமூகத்துல காட்டிக்கொண்டால், பிசினஸ் ஒன்றும் இல்லப்பா, உண்மைதான், பிசினஸ் இல்லைன்றது உண்மை. ஆனா உனக்கிட்ட காசு இருக்குதா இல்லையா? காசு இருக்குது. உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறானா இல்லையா? தந்திருக்கிறான். அல்லாஹ் அருள்களை உங்களுக்கு தந்து வச்சுக்கிறான்
வச்சுக்கிறான். கிடைச்சு கொண்டிருக்குதா இல்லையா? கிடைக்குது. அதை ஏன் மறைக்கிறீங்க? அதுக்காக வேண்டி நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் போட தேவையில்லை. எனக்கு இத்தனை கோடி இருக்குது, இத்தனை சொத்து இருக்குது, இல்ல. அதை சொல்லல. சந்தர்ப்பம் வரும்போது, பேச்சு வரும்போது ஈக்கிற ஒருத்தன் இல்லாத மாதிரி காட்டுறது நன்றி கெட்டத்தனம் அல்லாவுக்கு. அது மட்டுமில்ல, இழிவான வேதனையை அல்லாஹ் தயார் செய்வான் என்ற அந்த பயம், அந்த அச்சம் என்னோட உள்ளத்துல வர வேண்டும். சூரத்து நிசா 4வது அத்தியாயம் 37வது வசனத்தை பாருங்க. கடைசியாக அன்பான சகோதரர்களே, வீண் விரயம். அதாவது சில பேர் இந்த கஞ்சத்தனத்தை பிழையாக விளங்கினா சரிதானே, நான் இதுக்கு போற கஞ்சத்தனமா நடந்து கொள்ள மாட்டேன் என்று ஒரே அடிக்கே என்ன அப்படியே மாறி வீண் விரயத்துக்குள்ளேயும் போய்விடக்கூடாது. அளவுக்கு அதிகமாக வேஸ்ட் ஆகிற அளவுக்கு, வீசப்படுகின்ற அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அவன் விரும்ப மாட்டான். இது 7வது அத்தியாயம் 31வது வசனம். அதே போன்று இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், அதாவது வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தான்களுடைய சகோதரர்கள். இப்லீஸ்ட நானா, இப்லீஸ்ட தம்பி, ஷைத்தான்ட நானா, ஷைத்தான்ட தம்பி. அப்ப இவன் யார்? இவனும் ஒரு ஷைத்தான். அல்லாஹ் எப்படி சொல்றான்னு பாருங்க. இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தான்களுடைய சகோதரர்கள். வகான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா, அல்லாஹ் அதாவது ஷைத்தான் தனது ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னொரு வசனத்தை வருது, வஅன்னல் முஸ்ரிஃபீன ஹும் அஸ்ஹாபுன் நார், இஸ்ராஃப் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் நரகவாதிகள். அல்லாஹ் சொல்றான் 40வது அத்தியாயம் 43வது வசனம். எனவே சுருக்கம் என்னன்னு சொன்னால், கஞ்சத்தனம் நரகத்துக்கு இட்டு செல்லும், இஸ்ராஃப் நரகத்துக்கு இட்டு செல்லும். இப்படி என்பது இஸ்லாத்துடைய வழிகாட்டுதலாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 2033வது இலக்கத்துல வருது, ஃபஇதா சகதத், நன்றாக கவனிச்சு கொள்ளுங்க, ஃபஇதா சகதத் மின் அஹதிக்கும் அல்லுக்மா, அதாவது உங்களோட சாப்பாட்டு தட்டுல இருந்து ஒரு துண்டு உணவு, நாங்க சொல்லுவோமே ஒரு சோத்து மணி, அது கீழே விழுந்து விட்டால் ஃபல் யுமித் மா கான பிஹா மின் அதா சும்ம லயகுல்ஹா, அதாவது ஒரு சோத்து மணி, ஒரு உணவு துண்டு கீழே விழுந்தா அவங்களோட சாப்பாட்டு தட்டுல இருந்து, நீங்க முஃமினாக இருந்தால், முஸ்லிமாக இருந்தால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வராக இருந்தால், அல்லாஹ்ட நம்பிக்கை இருந்தால், மறுமை நம்பிக்கை இருந்தால், ரசூலுல்லாவை உண்மையாக நம்புகின்றவராக இருந்தால் என்ன செய்யணும் தெரியுமா? அந்த விழுந்த அந்த சோத்து மணியை நீங்க கை கெடுக்கணும். ரசூலா சொல்றாங்க, விழுந்த சோத்து மணியை கை கெடுக்கணும், ரசூலோட வழிகாட்டல். அதை எடுத்து அதுல ஏதாவது ஊத்தைகள் பட்டிருந்தா அதை நீக்குங்க, சுத்தப்படுத்துங்க, சுத்தப்படுத்திட்டு சாப்பிடுங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படி ஒரு மார்க்கம் இது! ஏன் என்று சொன்னால், வலா யதஹா லிஷ்ஷைத்தான், நீங்க ஷைத்தானுக்கு அந்த சோத்து மணியை கூட விட்டு விட வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபைதா ஃபரக, ரைட், நீங்க சாப்பிட்டு முடிஞ்சால் விரல்களை நீங்கள் உறிஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு லா யத்ரி ஃபி ஐ தஆமின் தகூனுல் பரக்கா, எந்த உணவுல பரக்கா இருக்குது என்று அவருக்கு தெரியாது. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, ஒரு சோத்து மணியை கூட நாங்க ஷைத்தானுக்கு விடக்கூடாது. அதே மாதிரி எங்களோட விரல்களை நாங்க உறிஞ்ச வேண்டும். அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது ரெண்டு காரணத்தையும் சொல்லி, ஏன் நீங்க விழுந்த சோத்துமணிய
அந்த சாப்பாட்டு துண்டை, உணவு துண்டை ஏன் நீங்க கழுவி அதை சுத்தமாக்கி சாப்பிடணும்டா அதை கூட ஷைத்தானுக்கு விடக்கூடாது. அது ஒன்று. நீங்க ஏன் விரல்களை உறிஞ்சணும்னு சொன்னால் உங்களுக்கு பரக்கத்து, அல்லாஹ் வச்சிக்கிற பரக்கத்து எதுல இருக்குது, எந்த பகுதியில இருக்குதுன்னு தெரியாது. சில நேரம் உனக்கு விரல்கள்ல ஒட்டிக்கொண்ட உணவுல இருக்கலாம். அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகிறார்கள். எனவே கஞ்சத்தனமும் இல்லாமல் வீண் விரயமும் இல்லாமல் ஒரு நடுநிலையை பேணி எங்களோட மீதமான வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்வோம். அதுக்கு அல்லாஹு தாலா பேசக்கூடிய எனக்கும் சேமனுக்கக்கூடிய உங்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் கேட்டு விடைபெறுகிறேன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.